இந்த ஹேண்டில் பாரை பார்த்தீங்களா? கேரளா ஹேண்டில் பார் சொன்ன மாதிரியே போட்டுட்டேன். 2 ஆர்டர் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து செங்கல்பட்டு திருக்கலக்குன்றம், இன்னொரு ஆர்டர் வந்து திருமுடிவாக்கம். திருக்குலக்குன்றம் ஃபஸ்ட் டைம் வரேன்னா, இது செகண்ட் டைமான்னு தெரிலங்க. என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. என்ன ஆக்சிடெண்ட்டா அவர்களே பாருங்க, கரெக்டாக திருக்குலக்குன்றம் அந்த இது கீழே இருக்கிறோம், கோயிலுக்கு கீழே. சூப்பராக இருக்குது. இந்த கோயிலுக்கும் ஒரு நாளைக்கு வரணும். இங்கே பாருங்க, கோயிலெலாம் தாறுமாறாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுல்ல? காலை வணக்கம் நண்பர்களே. காலையிலே பெட்ரோல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு. அதுக்கடுத்து கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஒரு எங்கள் வீட்டாண்ட ஒரு நடக்கூடாத காரியம் ஒன்று நடந்து போயிடுச்சு. அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். ஏன்னா பெட்ரோல் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அதை பற்றி. நான் இதுமாரி நடக்கும்ன்ட்டு எதிர்பார்க்கல, பார்த்தா இப்படி நடந்து போயிடுச்சு. காட்டிலேவா 220 ரூபா, 250 ரூபாய் போட்டுருங்க. ஜிபே வேணும் நண்பர்களே. பெட்ரோல் போட்டாச்சு. என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு மேலே ஒரு அண்ணன் குடியிருக்கிறாரு. அவர் எப்பயுமே குடிச்சிட்டு தான் இருப்பார். அதிகமாக குடிச்சு இருந்ததுனால அவர் கை கால் லைட்டாக 2 காலம் வராமல் போயிடுச்சு. ரொம்ப அது வந்து என்ன சொல்கிறது, 2 காலம் நடக்க முடியாத மாரி ஆகிட்டார். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக அவர் வீடு வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரு, 3rd ஃப்ளோரில் இருக்கிறாரு. ரொம்ப நாளாக அண்ணனை காணோம் வரல அப்படின்ட்டு நினச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பாடு ரெகுலராக எடுத்துன்னு வர்றாரு. கால் வர முடியலனாலும் போய் எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. அவர் தான் சரி பார்த்துக்கிறாரு எப்பயுமே அப்படின்னு நாங்கள் நினச்சின்னு இருந்தோம். பார்த்தா நேற்று ஒரு ஸ்மெல்லு மாரி வந்துனே இருந்துச்சு. ஒரு எலி சத்த ஸ்மெல்லு வந்துனே இருந்துச்சு. போய் பார்த்தா அவர் வீட்டு மேலே அவர் வந்து இறந்து எப்படியோ ஒரு 4-5 நாள் ஆகிட்ருக்கும் போல். உடம்பு அழுவி, வயிற்றுலேருந்து ஃபுல்லாக தண்ணி ஒழுவி அப்படியே இறந்துட்டுருக்கிறாரு. காலையிலே அதை பார்த்துட்டு வரவோ டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவரை குடி தான் பாதி இதுவாகிடுச்சு, அவர் வாழ்க்கையை அழிச்சிச்சு. குடினால் அவங்க ஃபேமிலி, அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இவர் வந்து தனியாக அவங்க பையனை ஹாஸ்டலில் படிக்க வச்சுட்டு இவர் வேலைக்கு போவார். குடி ஃபுல்லாக குடியாக தான் இருப்பார். மற்றபடி எதுவுமே இருக்காது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த நிலமை. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, தேவையில்லாமல் இந்த குடி தேவையில்லாத இது வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. நான் சொல்கிற என்னோட இப்போ கேட்டுன்னு இருப்பீங்க, பார்க்குறவங்கலாம் வந்து இருப்பீங்க, சில பேர் குடிப்பீங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு சனி ஒரு ஞாயிறு ஃப்ரீ டைமில் குடிக்கலாம். இப்போது நானும் தான் இந்த வேலை பார்க்குறேன், உடம்பு வலிக்கோசம் குடிக்கிறேன்னா அதெல்லாம் இல்லைங்க. அது நம்மளே ஏமாற்றிக்குது. அதுக்கு நீங்கள் வீட்டுக்கு எதுனா வாங்கி கொடுத்தாலும் சரி, அதுக்கு எதுனா வேறு எதுனா இது பண்ணாலே போதுங்க. இது தேவையில்லாமல் குடித்தா தான் உடம்பு வலி போகும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏதோ சொல்லாத அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா அது வேறு குடி பல பேர் வாழ்க்கையை அழிச்சிரும். அது நானும் அனுபவப்பட்டுக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் குடிச்சு தான் இருந்தார். அதனால் நான் அதை வந்து ஃபீல் பண்ணிக்கிறதுனால நான் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். சொன்னால் கேட்பீங்களான்னு தெரில. ஆனால் கஷ்டப்பட்டு உழைக்கிறத தேவையில்லாமல் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் சந்தோஷத்துக்கோசரம் போதைக்கோசரம் அழிச்சிடாதீங்க. காலையில் ஏஞ்சானே அது மூத்திரமாக தான் போகுது.
வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. அதை அந்த காசை வச்சுன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கினாங்களே நல்லாயிருக்கும். இது சொல்கிற பார்க்குற சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குடிங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி கூட குடிச்சிக்கலாம். தேவையில்லாமல் குடியே வாழ்க்கையாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, வாழ்க்கை தான் அழிஞ்சு சீரில்லாமல் போயிடும். சரிங்களா? சரிங்க, இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஹேண்டில் பாரை பார்த்தீங்களா? கேரளா ஹேண்டில் பார் சொன்ன மாதிரியே போட்டுட்டேன். மொபைல் ஹோல்டர் தான் கொஞ்சம் லூஸ் ஆகுது. அதை நாங்கள் போய்ட்டு டைட் பண்ணிப்பேன். காயிலே இது இப்போ தான் காயில் தான் டைட் பண்ணேன், அதனால தான் இதாகிடுச்சு. இது நேற்று அன்றைக்கே டைட் பண்ணியிருந்தேன்னா இப்படி இருந்திருக்காது. காயில் தான் டைட் பண்ணேன். வந்து சரி நம்ம என்ன போய்ட்டு அங்கே போய்ட்டு பார்த்துக்கலாம், மொபைல் ஹோல்டர் மட்டும் தானே. இதுவும் போட்டேன். சுவிட்சு லைட் ஆன் ஆஃபு, அந்த சுவிட்ச் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இது கைட்டி மாட்டுறதில்ல, அது ஃப்ரீயாக தான் மாட்டி விட்டாங்க. இது பாருங்கள், இந்த கண்ணாடி, இந்த ஹேண்டில் பாரு, இந்த இது செட்டு சேர்த்து 1000 ரூபா சொன்னாங்க. நான் எவ்வளோக்கு பண்ணேன்னா 900 ரூபாய்க்கு பண்ணிட்டேன். 900 ரூபாய்க்கு முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து. அதுக்கடுத்து ஃபிட்டிங் ஒரு தனியாக ஒரு 450 ரூபா. சரிங்களா? யாருக்குன்னா பண்ணணுன்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கடையை சொல்கிறேன். அந்த கடையில் போய்ட்டு பண்ணிங்க. எனக்கு ஒன்றும் இல்லை அதில், சும்மா சொல்கிறேன். இது வந்து ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன் கேரளா ஹேண்டில் பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் 75 ஃபஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவார்ல, அந்தமாரி ஹேண்டில் பாரு இது வந்து. ஆனால் நான் இது அவருக்கோசரம் போடல. இது கேரளா ஹேண்டில் பார் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட்டில் அது கொஞ்சம் டவுனாக இருக்கும், இது ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்டில் பார் கட்டு நல்லா அடிக்கலாம், எல்லாமே நல்லா இது பண்ணலாம். காற்றடிக்கணும் வண்டிக்கு. எனக்கு அவ்வளோ பெருசாக ஓட்ட போத்து இல்லைங்க. என் வீட்டு மேலே தானே அந்த டெத்து. இப்போ அவரை செத்து ஒரு 7-6 நாள் ஆகிருக்கும் போல். உடம்பு ரொம்ப அழுவி போயிட்டு ஸ்மெல்லு, செம்ம ஸ்மெல்லு. போய் காயிலே போய் பார்த்துட்டு வந்தது, அதுவே ஒரு மாரி இருக்குது. அதுதான் இப்போ இன்றைக்கி அவர் இறக்குவாங்க. சரி சும்மா ஒரு ஓட்டிட்டு நம்ம போயிடலான்ட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா திங்கக்கிழமை அதுவும் ஓட்டாமல் இருந்தால் இதுவும் இல்லை. நண்பர்களே, 2 ஆர்டர் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து செங்கல்பட்டு திருக்கலக்குன்றம், இன்னொரு ஆர்டர் வந்து திருமுடிவாக்கம். 2த்தையும் பிக்கப் பண்ணியாச்சு. இது வந்து 1.25 மணி நேரம் காட்டுது. ஃபஸ்ட்டு திருமுடிவாக்கம் கொடுத்துட்டு அழகாக திருக்கலக்குன்றத்துக்கு போயிடலாம். எக்ஸாம் பேப்பர் தானே, இத்தனை மணிக்கு போய் கொடுக்கணுன்றாங்க அர்ஜென்ட்டு. இது எப்போ போயிட்டு இது கொடுக்குது? 1.25 மணி நேரம் காட்டுதுங்க திருக்கலக்குன்றத்துக்கு. நண்பர்களே, இப்போ 2 ஆர்டர் எடுத்துட்டேன். ஒன்று திருக்கலக்குன்றம், ஒன்று வந்து திருமுடிவாக்கம் எடுத்துட்டேன். போயின்னுக்கிறேன். எப்படா இந்த ஆர்டர் எடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு திருமுடிவாக்கம் ஒன்று எடுத்தேன்னா ஆமாம் நான் எடுத்தேன். அதுக்கடுத்தது நம்ம குரூப்பு ஒரு பாரிஸுக்குன்ட்டு நம்ம சின்னதாக நார்மலாக ஒரு குரூப் வச்சுருப்போம், நம்ம பசங்க மட்டும் இருக்கிற மாரி, ஒரு 10 பேர் இருக்கிற மாரி. அதில் நிதின் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. கரெக்டாக அண்ணா நகர்லேருந்து வரும்போது கரெக்டாக திருக்குளக்குன்றத்துக்கு பெரிய ஆர்டர் போட்டாலே யாருன்னா எல்லோரும் எடுத்துட்டு நம்ம குரூப்பில் போட்டார். யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டு போகிறீங்களான்னு கேட்டார். சரி நம்மளும் திருமுடிவாக்கம் தான் எடுத்துக்கிறோம், ஏதோ ஆர்டரை சரியாக மாட்டல, இந்த ஆர்டர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன். கரெக்டான ஆர்டரு. சரி எடுத்துட்டேன், பிக்கப்னு போட்டேன். அவர் பிக்கப் பண்ண சொன்னேன். ஆனால் அவர் வந்து வேறு ஆர்டரு வச்சுக்கிற, அர்ஜென்ட்டு ஃபுட் ஆர்டரு, யாருன்னா அப்படியே வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், பாரிஸ்லேருந்து அப்படியே வந்தேன். கரெக்டாக இந்த ஆர்டரை பார்த்துட்டு பிக்கப் அண்ணா நகர் தானே, வர வழிதான்ட்டு எடுத்துகிட்டு பார்த்தா பரவாயில்ல, சின்ன மெட்டீரியல் தான், ஸ்கூட்ரு தான் போட்டாங்க. 69 கிலோமீட்டர் காட்டுச்சு அங்கேருந்து. சரி நம்ம திருமுடிவாக்கம் கொடுத்துட்டு அழகாக அதுக்கு ஜூட்டு விட்ருவோம். சரிங்களா? திருக்கலக்குன்றம் கொடுத்துட்டு அழகாக அப்படியே நிற்கலாமா இல்லை அப்படியே கிளம்பலாம்னா கூட கிளம்பலாம். சொன்னல நம்ம வீட்டு மேலே இதுமாரி ஆகிக்குதுன்ட்டு, அது இன்னும் எதுவும் தெரியல, எந்த தகவலும் வரல. சரி இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாமா பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நான் தான் அதிகமாக நைட்டில் மொட்டை மாடிக்கு போவேன்.
அவர் வீட்டுக்கு பக்கமாக. நண்பர்களே, ஜேபிஎல் ப்ரோ கிட்ட தான் பேசியிருந்தேன். அவரும் செங்கல்பட்டு தான் எடுத்துக்கிறாராம். நானும் இப்போ அந்த பக்கம் தான் எடுத்துக்கிறேன். அந்த பக்கம் தான் திருக்கலைக்குன்றம் 4:10 கொடுப்பேன்னு போட்டுக்குது. இதை குத்துட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த யூரோப்பியன் ஃப்ளவர்ஸுன்ட்டு இருக்குது. நான் இங்கே மரத்து கீழே நிற்கிறேண்ணா. நீங்கள் சொன்னீங்கன்னா வந்துடுவேன். ஏன்னா வெயிலாக இருக்குது அங்கே நின்னா. அப்படியா? சரிங்கண்ணா, ஓகேண்ணா. செக்யூரிட்டிக்கிட்ட குத்துருணுன்றீங்களா? கரெக்டா? சரி, ஓகே. சரி ஓகேண்ணா. நண்பர்களே, ஆர்டர் குத்து மிச்சாச்சு. இதுதான் இங்கேருந்து கரெக்டாக எவ்வளோ தூரம் காட்டுதுன்னா ஒரு 51 கிலோமீட்டர் காட்டுது. சரிங்களா? குத்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். திருமுடிவாக்கத்துலேருந்து திருக்கலைக்குன்றத்துக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? எப்படியோ டைம் ஆகும், பார்க்கலாம். 51 கிலோமீட்டர் காட்டுதுங்க. சரிங்க, குத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து அப்படியே ஒரு இது தாங்க, செங்கல்பட்டுக்குள்ளே போயிட்டு போது ஜேபிஎல் ப்ரோ அங்கே தாங்கிறாரு. எப்படி ஆர்டர் அடிக்குமான்னு தெரில, பார்க்கலாம். எதுனா ஆர்டர் அடிச்சுன்னா தூக்கும். நண்பர்களே, கரெக்டாக நம்ம செங்கல்பட்டுக்கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக சிங்கப்பெருமாள் கோயிலாண்ட வரும்போது 400 சில்லரை வந்து வடபழனி போடுறாங்க. எடுத்துருக்கலாம். எங்க இதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour காட்டுது. அழகாக இது பிக்கப் பண்ணிட்டு கூட அழகாக அது போய் குத்துட்டு, இதே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்ருப்பேன். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 31 நிமிஷம் காட்டுது. சரி, எப்படி எடுக்க முடியாதுல்ல, அதனால தான் எடுக்கல. இங்கே பாருங்க, கரெக்டாக செங்கல்பட்டு என்ட்ரி ஆகிட்டோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் தெரில, 7 கிலோமீட்டர் காட்டுது. எத்திராஜ் கரெக்டாக இருங்க, அவர் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்கண்ணா. கரெக்டாக செங்கல்பட்டு அந்த இது ஏறுறாண்ணா, பிரிட்ஜு. கரெக்டாக 6 நிமிஷம் காட்டுது. அதெல்லாம் தலை, இதுக்கு மேலே நான் வந்ததே ஸ்பீடு தான் தலை. இதுக்கு மேலே போனால் வண்டி போயிடும் தலை. இன்ஜின் ஏற்கனவே இன்ஜினில் வேலை இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அர்ஜென்ட்டுன்றதுனால தான் நான் போகிறேன். சரிங்களா? தலை புரியுது தலை. கிட்ட இருந்தால் பரவாயில்ல தலை. திருக்கலைக்குன்றம் தலை, செங்கல்பட்டெல்லாம் தாண்டி. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்ததே சீக்கிரம் தான். இதுக்கு மேலே சீக்கிரமாக வந்து கொடுங்கன்றாரு. நான் வந்ததே சீக்கிரம் தான் தலை. இதுக்கு மேலே எத்தனை எப்படி கொடுக்குது தலை அப்படின்னா, சரி அவன் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுக்கிறாங்க தலை அப்படின்னாரு. அதுவும் இதோ பாருங்க, இது மரம் போயிடுச்சுங்க. இது புதுசே வந்து 108 ரூபா 105 ரூபா தான் வேறு மாடல் வாங்கினேன். அது செட் ஆகலை. கீழே இருக்கிற ஏதோ ஒன்று போல்ட்டு இல்லை, அது இதில் ஃபிட் ஆகாது. இதுக்குன்றது மொத்தம் இதுக்கு 6 மாடலுக்கு தான். கைட்டு வந்து காட்டினா தான் இது பண்ணுவாங்களாம். அது கைட்டுன்னு வந்து அதை பார்த்தா தான் அவங்க கரெக்டான மாடல் எடுத்து தருவாங்களாம். நான் என்ன பண்ணேன், வெறுப்பாகி போயிடுச்சு. கரெக்டாக புதுப்பேட்டில் பட்டறக்கடை போனேன். அழகாக ஓட்டை போட்டு அழகாக அந்த இது வச்சு பின்ன வச்சு நம்மளுக்கு இதிலே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா பக்காவாக இருக்குது. இப்போது இது வந்து மசையாதா, மெட்டல் தானா, அது அலுமினியத்தில் போட்டால் தான் மசிஞ்சிருமா, இரும்புல இது மசையாது ப்ரோ அப்படின்ட்டு. உண்மையிலே ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஹேண்டில் பாரு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குதுங்க. நண்பர்களே, நெக் பேண்டில் பேசலான்னு பார்த்தா நெக் பேண்டில் சார்ஜ் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடுச்சு, ஃபோன் பேச முடில. வண்டியை ஓட்டலான்னு பார்த்தா வேறு அர்ஜென்ட்டுன்ட்டாங்களா. ஏறும் போது ஜேபிஎல் ப்ரோ வேறு இங்கே தான் இருக்கிறாராம். ஆனால் அவர் ஒரு சின்னது ஆர்டர் எடுத்துக்கிறாராம் மஹிந்திரா சிட்டிக்கிட்ட. 100 எவ்வளோ சில்லற சொன்னார். பார்சல் ஆர்டர் தான். சரி தலை, நீங்கள் போங்க, எனக்கு இவன் வேறு ஃபோன் பண்ணிட்டான், பார்க்கலாம். முடிஞ்சால் இந்த பக்கம் எடுத்துன்னு வரேன், இல்லை அந்த பக்கம் இறங்கிடுறேன் அப்படின்னேன். சரி, நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னாரு. இதோ பாருங்கள், திருப்பரூர், திருக்கலைக்குன்றம், கோலப்பாக்கம், கேளம்பாக்கம், மகாபலிபுரம், ஒரே ஸ்ட்ரைட்டு.
திருக்குலக்குன்றம் ஃபஸ்ட் டைம் வரேன்னா இது செகண்ட் டைமான்னு தெரிலங்க. என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. என்ன ஆக்சிடெண்ட்டா? பாருங்க ஃபுல்லாக வயல்வெளிங்க. இங்கேருந்து கரெக்டாக 8 நிமிஷம் காட்டுது. ஆஹா, ரூட்டு சரியாகுதா? கரெக்டாக இது திருக்கலக்குன்றம் ரோடுங்க. திருப்பூர் திருக்கலக்குன்றம் ரோடு இருக்குது. இப்போ பாருங்க கடையை சேல்ஸ் பண்ண மூஞ்சலான்னுங்கிறா போல. ஆமாங்க, இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ஓலைக்கூழ் மூட்டையா நெல் மூட்டைங்க. வீடு கட்டி வச்சுக்கிறாங்கன்னு நினச்சேன் நான். இங்கே பாருங்க வயல்வெளியை, ஃபுல்லாக வயல்வெளி. மகாபலிபுரம் போகிற வழின்ட்டு போர்டு போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் நான் வந்தது கிடையாதுங்க, ஃபஸ்ட் டைம் வரேன். இதை பாருங்க திருக்கலக்குன்றம் வித்தேஸ்வரர் டெம்பிளா ஏதோ கோயில் இருக்குதுல்ல நினைக்கிறேன். ஃபேமஸான கோயில் மலைக்கு மேலே. லெஃப்ட் எடுக்குதுங்க, அது இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. திருக்கலக்குன்றம் கோயில் போலங்க. அங்கே பாருங்க உச்சியில் ஒரு கோயில். சரியாகுதுங்க கோயில். என் தஞ்சி இங்கே ஆர்டர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆர்டர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல். என்ன பண்ணலாம், எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்கிட்ட போயிடலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறேன். ரேப்பிடோ ஆர்டரும் இல்லை, போட்டர் ஆர்டரும் இல்லை. நான் ஆட்டோ கிளிக்கர் ஆன் பண்ணல, இருந்தாலும் சரி ஆர்டரு அடிக்காதுன்ட்டு ஒரு என்ன இரும்புலின்ட்டு ஒரு இடம் கரெக்டாக அங்கே தான் இருக்கிறேன். இங்கே பாருங்க திருக்கலக்குன்றம் புதுச்சேரி 100 கிலோமீட்ரு, கல்பாக்கம் 14 கிலோமீட்ரு. இப்படியே ஸ்ட்ரைட்டு போனால் கல்பாக்கம்லாம் வந்துட்டோமா. மாமல்லபுரம் 15 கிலோமீட்ரு. திருக்கலக்குன்றம் கோயில் இருக்குது பாருங்க அப்படியே நேரம் ஆப்போசிட்டில். நண்பர்களே பாருங்க கரெக்டாக திருக்கலக்குன்றம் அந்த இது கீழே இருக்கிறோம், கோயிலுக்கு கீழே. சூப்பராக இருக்குது. இந்த கோயிலுக்கும் ஒரு நாளைக்கு வரணும். லொக்கேஷன் வேறு இருக்குதுங்க. நான் தப்பான லொக்கேஷன் இதுவாகிட்டேன். அந்த கரண்ட் லொக்கேஷன் அமுச்சு விட்டு இப்போ அதை பார்த்து போயின்னுக்கிறேன். அந்த இது பாருங்கள் திருக்கலக்குன்றம் கோயில் என்ட்ரன்ஸ். சூப்பராக இருக்குதுங்க கோயில். இங்கே பாருங்க கோயிலெலாம் தாறுமாறாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுல்ல. சிவா நண்பர்களே, லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் ஸ்கூல் இருக்கிற மாதிரி காட்டுது. இங்கே தாங்க போட்டுக்குது ஸ்கூலு, ஆனால் ஸ்கூலை காணோம். அது ஆகுதுங்க ஸ்கூலு. இந்த ஸ்கூல் தாங்க பிஎஸ். ஆமாம், இந்த ஸ்கூல் தான். அவ்வளோதான், லொக்கேஷன் வந்துட்டேன் நண்பர்களே. இந்த ஸ்கூல் தான் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே சத்தியமாக ரொம்ப லாங்கு நண்பர்களே திருக்கலக்குன்றம். இங்கே ஆர்டரே அடிக்கலை. அது வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டேன். அவர் என்ன சொன்னார், நான் போடுறதா இருந்தால் தலை பரவாயில்ல, இந்த கம்பெனி திருப்பூரூர் எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க? திருப்பூரூர் ரோடே காலியாக இருக்கும். திருப்பூரூர் 35 நிமிஷம் காட்டுது. 24 கிலோமீட்டர் இங்கேருந்து.
மகாபலிபுரம்லாம் தாண்டி மேலே இருக்கிறேங்க நான் இப்போது. மகாபலிபுரம் எப்படி இருக்குதுன்னா ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே மேலே. சரி நான் என்னத்துக்கு ஏற்றேன்னா சரி இதுக்கும் வந்து பார்த்துடலாம், எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுக்கோசம் தான் எடுக்கிறது இப்போலாம். சரி ஒரு இடமா பார்த்துடலாம், நம்ம போகாத இடம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு போட்டரோட இதில். ஸ்ரீ சிட்டி மட்டும் அங்கேயும் ஆர்டர் விழுது. அதுவும் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே போயிருப்பேன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, கரெக்டாக அவரோட டெட் பாடியை எடுத்துட்டாங்களாம் வீட்டுக்கு மேலேருந்து. போலீஸ் வந்து 2 போலீஸ் தான் வந்து எடுத்தாங்களாம். எப்படி இருக்குது பாருங்கள் வாழ்க்கை. இப்போ தான் ஃபோன் பண்ணி அம்மா சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், அம்மா நான் 50 ரூபா போட்டு விட்றேன், ஏன்னா அது கிட்ட தானே 2 கிலோமீட்டர் தானே, 50 ரூபா போட்டு விட்றேன், நீ ஆட்டோவில் போயிடுமா, சரிடா நீ பார்த்து மட்டும் வாடா, ரொம்ப லேட்டாக வராதன்ட்டாங்க அம்மா. சரி பார்க்கறதுக்கு பாருங்கள், இது கரெக்டாக இப்போது திருப்பேரூர் ரோடுக்கு தான் போயின்னுக்கிறேன். பார்க்கலாம் பாருங்கள், வியூவே அட்டகாசமாக இருக்குதுங்க. நான் தாங்க அதிகமாக மொட்டை மாலில் போய்ட்டு உக்காருவேன் அதிகமாக. அதையோ வச்சு பார்த்தா எனக்கே லைட்டாக இதுவாக இருக்குது. திருக்கலக்குன்றத்துலேருந்து திருப்பேரூர் போகிற ரூட்டு. மகாபலிபுரம் தான் கிட்ட. நான் என்ன தந்தாலும் நடுவில் இறங்குற மாரி திசையில் பார்த்து போகிறதுல இந்த பக்கம் வந்துட்டேன். ஏன்னா அந்த பக்கம் போனால் எப்படியும் ஆர்டர் அடிக்காது, இந்த பக்கமும் ஆர்டர் அடிக்காது, நான் திருப்பேரூருக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன். இந்த பாருங்கள் கரெக்டாக திருப்பேரூர் கந்தசுவாமி திருக்கோவில். ஏங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, இது எதுக்குன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு தாங்க. அது சரி திருக்கலக்குன்றமோ நம்ம போயிட்டு ஆர்டர் எடுக்க முடியுதான்னு பார்த்தேன், ஆர்டர் எடுக்க முடியல. ஏன்னா எல்லா இடத்துக்கும் எனக்கு போகணுன்னு ஆசை சென்னையில். இப்போ நம்ம ஓட்டர் சர்வீஸு எல்லா ஏரியாவுக்கும் போயிடணும், அதுதான் நம்மளோட இது. ஏன்னா அடுத்த வாட்டி நம்ம ஆளுங்க யாருன்னா போனாங்கனாலும் நம்மளுக்கு ஐடியா சொல்லலாம் ஆர்டர் வருமா இல்லையான்ட்டு. ஆனால் இங்கே ரேப்பிடோ சர்வீஸும் இருக்குது, போர்ட்டல் சர்வீஸும் இருக்குது. ஆனால் ஆர்டர் அடிக்கலை, ரேராக அடிக்கும் போல், எப்பயாவது ஒரு வாட்டி அடிக்கும் போல். ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் அடிக்கிறது பெரிய விஷயம் போல். நண்பர்களே, இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா பிக்கப் இங்கே தான், ஒரு 800 மீட்ரு தான். ட்ராப் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர். 196 ரூபா போட்டாங்க. பைக் ஆர்டர் தான். சரி எடுத்துட்டேன். சரி போகிற வழி தானே எடுத்துன்னு போவோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். நண்பர்களே, எடுத்துட்டேன் பிக்கப்பு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூதான் ஃப்ரண்ட்லேயே வச்சுட்டு கரெக்டாக 31 நிமிஷம் 14 கிலோமீட்டரு. சோழிங்கநல்லூர் தான் போட்டாங்கலாம், ஓஎம்ஆர் சோழிங்கநல்லூர்னு இருக்குது. நல்ல வேலை உள்ளுக்குள்ளே கூட்டின்னு போகணுன்னு நினச்சேன், உள்ளுக்குள்ளே கூட்டின்னு போகல, வெளியிலே தான் இருக்குது. அதாங்க கரெக்டாக இப்போது சோழிங்கநல்லூர்கிட்ட வந்துட்டேன். இப்போது ஒரு 400 சில்லரை விழுந்துச்சுங்க. 400 எவ்வளோ 94 84 எவ்வளோ வந்துச்சு. ஆர்டர் தொட்டேன், சல்லுன்னு ஓடிச்சுங்க. அது எடுத்துன்னு தான் நல்லா இருந்திருக்கோம். எங்கே ட்ராப்பு பார்த்தீங்கன்னா கொரட்டூர் வலிச்சிச்சு, ஆனால் ஆர்டர் வைக்காரில்ல. சம்மன் பாட்டர் அக்செப்ட் மாரி காட்டுச்சு. அப்படியே இருங்க அண்ணா, போட்டார்ண்ணா. பூ கொடுக்க சொன்னாங்க, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, வாங்க மாட்டேன்றாரு. எவ்வளோ வீடு, நான் இந்த வீட்டுக்கு வாசல்லே வைக்கிட்டா? அவ்வளோதாங்க, கிளம்பிட்டேன். போய்ட்டு உள்ளே போய்ட்டு வைக்க சொன்னாங்க, போய் வெடிச்சாச்சு. லைட்டாக பொறுமையாக ஓட்டுன்னு போவோம், எதுனா வீட்டு பக்கம் ஆர்டர் இதான்னு பார்ப்போம். நண்பர்களே, இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் ரேப்பிடோவில். சரி எடுத்துட்டேன், கொடுங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், ஒரு 100 சில்லரை தான், அதேமாரி தான் வந்துச்சு. எடுத்துட்டேங்க. இதுவா? ஆமாம்மா, இதுவா வெயிட்டா? வெயிட்டா? ஓடிபி சொல்லுங்கள்.
அவ்வளோங்க ஹெத்தாச்சு. 159 ரூபாய்க்கு எவ்வளோ போடணும்? 160 ரூபா போடணும்ல. 159 ரூபா போடுறாங்க. மஞ்சாச்சே இல்லைங்க. சே, இப்படியே இருக்கிறாங்க. ஸ்விக்கி வீடியோ பார்த்தேன் நேற்று ரீல்ஸு தள்ளும் போது 1034 ரூபா அந்த பையனுக்கு எதுவான். அதுக்கு அவங்க கஸ்டமர் எவ்வளோ கொடுத்துக்குறாங்கன்னா 1500 கொடுத்துக்குறாங்களாம். இதுமாரியே இருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் கேட்டார் பாருங்க, என்ன இதுன்னா, உனக்கு போகுதுமாப்பா இந்த அமௌண்ட்டு அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருப்பார். இந்த செம்மஞ்சேரியில் தான். நண்பர்களே, கரெக்டாக லொக்கேஷன் வந்துட்டேன். எதாவது போட்டுக்கிறாங்க. டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டேன். கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் தெளிவாகிடுவாங்க. 159 ரூபா. அதாங்க கொடுத்துட்டாங்க. இப்படி போயிடலாம். 2 வழி காட்டுது. வடபழனி அந்த இந்த ரூட்டுக்காக போனால் ஓகே, அப்படியே பெட்ரோல் போட்டுன்னு போயிடலாம். இப்படிக்கா போனாலும் அப்படி தான் காட்டுது. அப்படிக்கா போனால் 5.3 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்படிக்கா போனால் 7 சில்லரை காட்டுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படியே போயிடலாம். அது இன்னும் கூட லேட்டாக கூட ஆகலாம், சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா திருமுடி வாக்கம் கொடுத்துருப்போம்ல, அதுக்கு நம்மளுக்கு 379 ரூபா வந்துக்குது. ப்ளஸ் அதுக்கடுத்தது இன்னொரு ஆர்டரு திருக்கலக்குன்றம் இது இல்லை, 845 ரூபா. இருங்க, 845 மைனஸ் 12% 743 ரூபா. ப்ளஸ் 379 ப்ளஸ் அதுக்கடுத்தது ரேப்பிடோவில் வந்து ஒரு 194 159 அன்றைக்கி எடுத்தது கணக்கு வருது. ப்ளஸ் அந்த இருங்க, இன்னொரு ஆர்டர் எடுத்துருப்பேனே உங்கடா, இதில் எத்தனை 170 ரூபா வருதுங்க. இதில் இன்றைக்கி எதுலேயும் டிப்ஸ் இல்லை. 170 ரூபா டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1451 ரூபா. மைனஸ் இதில் வந்து 300 ரூபா பெட்ரோல். டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1151 ரூபா தான். ரொம்ப கம்மி தான். இன்றைக்கி லேட்டாக கிளம்புனேன். இன்னொன்று ஓட்டுற மைண்ட் செட் இல்லை. இன்னொன்று எடுக்கக்கூடாது, ஆர்டரை ஏற்றுட்டேன். இது 3 தான். திருக்கலக்குன்றத்தில் போனால் ஆர்டர் கிடைக்குமான்ற ஒரு எண்ணம். அது பார்த்ததில் பார்த்திங்கன்னா திருக்கலக்குன்றத்தில் ஆர்டர் அடிக்கலை. ரேப்பிடோ எல்லாமே ஆர்டர் ஆகுது, ஓட்டுறோம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் ஆர்டர் அடிக்கலை. ஆன்லைன் போகுது, ஆனால் ஆர்டர் அடிக்கலை. என்ன கதை. நான் எப்படியோ வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். சரிங்களா, இந்த விலாக் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உடம்ப பார்த்துங்க. தேவையில்லாத சகவாசமும் சரி, தேவையில்லாமல் பழக்கமும் சரி நம்மளுக்கு தேவையில்லை. கஷ்டப்படுறதுக்கு தான் நம்ம ஓட்டுறோம். அந்த காசை வச்சு வேறு எதுனா பயனுள்ள காரியத்துக்கு இது பண்ணுங்க. அதுக்கு ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போயிடுங்க. அது 1000 போதை, 1000 சரக்கு, 1000 இதோட ஒரு ட்ராவல் வந்து உங்களை வாழ்க்கையை ரொம்ப புனிதமாக்கி வச்சிடும். வாரத்துக்கு அந்த கெட்ட பழக்கத்தை எடுத்துக்கங்க. டெய்லியும் குடிக்காதீங்க, சரிங்களா? மற்றபடி இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு புது விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.